ஹாய் ஆல் ஹனி டென்ஸ்லேருந்து நான் சரண்யா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு நம்மளோட சர்ச்சில் போயிட்டு www.honeytrends.comனு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து விசிபிள் ஆகும். நீங்கள் இப்போ பார்க்குற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் குர்த்திஸ்னு இருக்கும். இது வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் 399 மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு அதை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் லிஸ்ட் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கோட் கேட்கும். ஸோ காண்டாக்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எது டெலிவரி வேணுமோ அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கோட் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து 91ன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட் ஒன்று வந்துடும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே வந்துடும் இந்தியான்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ண வேணாம். ஸோ எஸ் 91 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுத்துக்கணும். நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு யுவர் கெஸ்ட் யூசர்னு கேட்குது. கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் இந்த பேஜுக்கு விசிபிள் ஆகிக்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி அட்ரஸ் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா ஆட் அட்ரஸ்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி இந்தியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதிலே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு நான் வந்து திருச்சின்றனால திருச்சி கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் வந்து இதை வச்சு தான் கேல்குலேட் ஆகும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு எந்த நம்பருக்கு டெலிவரி வரணுமோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி கேட்கும். நான் திருச்சின்றனால நான் திருச்சி கொடுத்துருக்கேன். சென்னை அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிளேஸும் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பின்கோடு கேட்கும். 621216ன்றது என்னோடய பின்கோட். ஸோ அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா எல்லாமே கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 2ல் உங்களுக்கு நியர்பை எது நியர்பை இருக்கோ ஏதாவது லேண்ட்மார்க் மாதிரி இருக்கிறது நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ்ன்னு இருக்குது. ஹோம், ஆஃபீஸ் அட்ரஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷிப்பிங் காஸ்ட் பாருங்கள். தமிழ்நாடுக்கு 50 rupees கேல்குலேட் ஆகிடுச்சா. கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் காமிச்சிடும். தென் ஆன்லைன் பேமெண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் வருது இல்லையா, அந்த ப்ளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஷீட்டுக்கு போயிடும் டேரெக்டாக. நீங்கள் ஜிபேவோ இல்லை எது நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேஜ்க்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிறத